உண்மையான மதச்சார்பின்மை என்பது நமது மதத்தை ஆழமாக பின்பற்றுவதும் அதே உணர்வுடன் பிற மதங்களை மதிப்பதும் தான் என நிரூபித்திருக்கிறார் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள். அனைத்து மக்களுக்கான தலைவர் எப்படி செயல்பட வேண்டுமென இந்தி கூட்டணி இவரிடம் பாடம் கற்றுக்கொண்டாலும் புத்தியில் ஏறப்போவது இல்லை. டெல்லியில் இருக்கும் பேராலயம் ஒன்றில் கிறிஸ்துமஸ் விழா பிரார்த்தனையில் கலந்து கொண்ட பிரதமர் அவர்கள் காலணிகளை கழற்றிவிட்டு பைபிளை தொட்டு வணங்கிய காட்சிகளும், முன்னதாக கிறிஸ்தவ பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகளில் முழு மனதுடன் பங்கேற்ற காட்சிகளும் தற்போது வைரலாகி இருக்கிறது. பொழுதெல்லாம் இந்து மதத்தை பழித்துவிட்டு தேர்தல் நேரத்தில் வேல் பிடிக்கும் திமுக, விசிக கட்சி தலைவர்களும், சிறுபான்மையினரை ஆதரித்துவிட்டு இந்து மக்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும் தாவேகா தலைவர் விஜய் போன்றவர்களும் மதச்சார்பின்மை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் தேர்தலுக்காகவும் சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்காகவும் நடிக்கிறார் என விமர்சனத்தை தூக்கி கொண்டு வரும் வாடகை வாய் கும்பல்கள் இதுவரை அவர் எந்த மதத்தையும் எங்கும் இழித்தோ பழித்தோ பேசியதோ செயல்பட்டதோ இல்லை என்பதை புரிந்து கொள்வார்களா என்பது நமது கேள்வி. இந்த சங்கி பயங்கரவாதிகளோட பார்வை இஸ்லாமியர்கள் மேல இருந்து இப்ப கிறிஸ்தவர்கள் மேல திரும்பி இருக்கு. ஏன்னா இப்ப கிறிஸ்துமஸ் சீசன்ல அந்த சங்கி யாருன்னா கிருஷ்ணகுமார் குவாட். இது தெலுங்கானால நடந்ததா சொல்லப்படுது. இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன இந்த மொட்டை பண்றேன் அப்படின்றத. मनुस्मृति है, उपनिषद है. हम कोई भी क्रिश्चियनों का बाइबल को फॉलो नहीं करेंगे. Am I clear? बोलो. ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. Okay? ஜெய் ஸ்ரீராம். அவன் பேசினதை வச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெளிவா சொல்றேன். அதாவது என்ன நடக்குதுன்னா, தெலுங்கானால நடந்ததா சொல்லப்படுது. அதாவது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்குது. அதுல பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மொட்டை வந்து ராவி கொடியை தூக்கிட்டு 4 பேரை கூட்டிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்திட்டு அங்க அவங்க மைக்ல நின்று பேசுவாங்கல்ல, அந்த மைக்ல இவன் போய் நின்னுகிட்டு அந்த ஃபாதரை பார்த்து கேள்வி கேட்க, இயேசு கிறிஸ்துவோட புனித நூல் இது பைபிள்னு அந்த பாதிரியார் சொல்றாரு. அது எங்க தயாரிக்கப்படுது அப்படின்னு கேட்க, இந்தியால இல்ல அப்படின்னு அவனே பதில் சொல்லிடுறான். வெளிநாட்டோட கிறிஸ்தவ பைபிள் இங்க இருக்க கூடாது, எங்களுக்கு 4 வேதங்கள் தான் இருக்கு. மனுஸ்மிருதி மாதிரி 4 வேதங்களோட பேரை சொல்லிட்டு இந்தியாலலாம் இந்த பைபிளை பின்பற்ற மாட்டோம்னு அந்த மேசையில நல்லா ஓங்கி தட்டிட்டு புரியுதா அப்படின்னு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்துறேன். அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளவங்க எல்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் இயேசு எங்க கடவுள் கிடையாது, ராமர் தான் எங்களோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா கத்துறா. மொட்டை பீதி நீ சங்கி தற்குறி பயல்களா? அந்த பாதிரியார் இயேசுவத்தை நீ உன் கடவுளா ஏத்துக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாரா? அப்புறம் என்னத்துக்கடா வாலண்டரியா வாழ்னு கத்திட்டு இருக்கிறதே நம்மளுக்கு கேட்க தோணும். அதை விட முக்கியமா வெளிநாட்டுல உருவாக்கப்பட்ட, அதாவது வெளிநாட்டுல தயாரிக்கப்பட்ட அந்த பைபிளை நீ இங்க எதுக்கு பிரீச் பண்ணிட்டு இருக்க? இந்தியால தயாரிக்கல அப்படின்னு கேட்க, அப்ப இந்தியால தயாரிக்காத எந்த பொருளையுமே இந்தியால யூஸ் பண்ணாத. இப்ப இந்த மொட்டை பைய பேசுற இந்த வீடியோவை கூட இந்தியால உருவாகாத ஒரு தொழில்நுட்பத்துல தான் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுவே அந்த மொட்டை பையலுக்கு தெரியாது. ஏன்னா படிச்சிருந்தானே தெரியும். சோத்துக்கு 3 வேளையும் சாணியை திங்கிறப்ப விக்குச்சுன்னா மூத்திரத்தையும் குடிக்கிறவனுக்கு எங்க அறிவு இருக்கும்? பாத்து கத்துறா மொட்டை, பொழந்த மணிக்கு போயிட போற.